வெல்கம் டு எதிர்வீட்டு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். வெல்லம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நான் சூடு பண்ணுறேன். தண்ணி சூடாகட்டும். தண்ணி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பபுள்ஸ் வர அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், லைட் சூடு பபுள்ஸ் வர அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நான் ஒரு கப்பு மாவு எடுக்கிறேன். இது அரிசி மாவு தான். இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போடுறேன். எடுத்து வச்ச சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரேடியே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு நம்ம பிசையணும். அப்போ தான் எல்லா மாவும் கரெக்டான பதத்துக்கு வரும். இது நான் வெறும் பச்சரிசி தாங்க வீட்டில் அரைச்சி வச்சதில் தான் நான் செய்கிறேன். நான் சுடு தண்ணி ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, நமக்கு இந்த கொழுக்கட்டை செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காண்டி தான் நான் சுடு தண்ணியில் பிசைகிறேன். எந்த கொழுக்கட்டை செஞ்சாலும் நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு திரும்ப இந்த மாவை எல்லாம் ஒன்றா நம்ம கையாலையும் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் லைட் சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பிசைஞ்சிக்கலாம். கையில் நமக்கு ஒட்டவே ஒட்டாதுங்க. இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. பாருங்கள், நல்லா சாஃப்டாக நான் பிசைஞ்சிட்டேன். கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ இந்த மாவில் நம்ம குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம். கொஞ்சமாக குட்டி குட்டியாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு ஒரு விரலை வச்சு இப்படி லைட்டாக அமுக்கிக்கங்க. அது பார்க்க நல்லா ஒரு டிசைன் மாதிரி நல்லா அழகாக இருக்கும். எல்லாத்தையும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் நீட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் உருட்டி வச்சுட்டேன். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். ஒரு கப்பு மாவுக்கு நான் 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். டேஸ்ட்டுக்காண்டி நான் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். எப்போ ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா வெல்லம் கொதிக்குது. இப்போ நான் கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் எடுத்து போட்டுக்கிறேன். இது சில்வர் பாத்திரங்கிறதுனால நமக்கு கீழே அடி பிடிக்கும். அதனால் நம்ம கரண்டியை வச்சு அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கலாம். இந்த பாவுலே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வேகுது. நான் இப்போ 1 டம்ளர் பால், காய்ச்சின பால் இதில் ஊற்றுறேன். அதையும் ஊற்றி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பால் ஊற்றி ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வாசனையை கொடுக்கும் ஏலக்காய் பொடி. அதனால் ஏலக்காய் பொடி போடுறேன். ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
நல்லா வெந்து வந்துருச்சு. தேங்காய் துருவி வச்சுருந்தேன். தேங்காய் துருவி வச்ச பூ எடுத்து இதில் போட்டுக்கலாம். யாரும் அதிகமாக பால் கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூ போட மாட்டாங்க. நான் போட்டிருக்கேன். இப்படி போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு ஸ்பூன் நெய் விட்றேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். அதுக்காண்டி நான் நெய் விட்றேன். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க. பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.